பைபிள் வாசிப்பவர்களே, அன்பிய மக்களே, சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போனால் குடும்பம் சோர்ந்து போய்விடும். கணவன் சொல்லுவார், நான் இருக்க உள்ள இருப்பார், நான் தான் தாதாம்பார், தாத்தா மாதிரி இருப்பார். விட்டுருவாங்க. பிள்ளைகள் சோர்ந்து போயிடுவாங்க. அம்மா அப்பா வேண்டாம் என்று சொல்லுவார்கள். 4 நாள் கழித்து எங்கள் அம்மா அம்மாங்க தேடுவார்கள். சோர்ந்து போகாதீர்கள் பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். அம்மா அப்பா உங்களை நம்பி தான் இருக்கிறாங்க. பயப்படாதீர்கள். இவ்வளோ கஷ்டமாக இருக்கே படிக்க என்று, எப்படி ஜாப் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். அழாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். அடிக்க அடிக்க எழுந்திருக்க வேண்டும், வெட்ட வெட்ட முளைக்க வேண்டும், கிள்ள கிள்ள துளிர்க்க வேண்டும். நீங்கள் இல்லாட்டி யாரு? இப்போ இல்லாட்டி எப்போ? உங்களால் முடியாது. யாரால முடியும்? பூண்டி மாதா கோயிலுக்கு வந்து இந்த இரவு ஜெப வழிபாட்டில் ஈடுபடுற நீங்கள் நல்லா இருக்கணும். எவன் நல்லா இருப்பான்? உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜாப் கிடைக்கலன்னா யாருக்கு ஜாப் கிடைக்கும்? நீங்கள் நினச்சது நடக்கலன்னா யாருக்கு நினச்சது நடக்கும்? மொதல் சனிக்கிழமை முன்னாடியே வந்து பூசை பார்த்து ஜெபமாலையில் அட்டன் பண்ணி இங்கே இருந்து இங்கே உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கலன்னா எந்த குடும்பம் நிற்கும்? உங்கள் குடும்பம் தான் நிற்கும். உங்கள் பிள்ளைங்க தான் படிப்பாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் ஜாப் கிடைக்கும், உங்கள் குடும்பம் தான் வளரும், உங்கள் கடன் பிரச்சனை தான் தீரும், உங்கள் பிள்ளைங்க தான் நல்லா சம்பாதிப்பாங்க, நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க. மாதா புள்ள நீங்கள். உங்கள் குடும்பம் மாதா